ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. 2019 2020 அலௌன்ஸ்மெண்ட் வந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சுமோங்கிற படம். நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள் நடித்த சுமோ அப்படிங்கிற ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா இழுப்பறியா இருந்துட்டே இருந்துச்சு. என்ன பிரச்சனைங்கிறத பத்தி நம்ம பேச வேணாங்க. படம் கம் டு ரிலீஸ். இந்த வாரம் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. அதை உறுதி பண்ணிட்டாங்க. படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேற லெவல் ஃபன் பண்ண போறாங்க. சிவா வந்து பாத்தீங்கன்னா அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா வந்தாலே சிரிப்பு வருங்க. எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரிங்க, அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவோ பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபன் பண்ணுவாரு. இந்த படத்துல அந்த சைனீஸ்காரர் வந்து எவ்வளவு பெரிய ஜிம்னாஸ்டிக் மாதிரி உடம்பு வச்சிருக்காரு. அவரை வச்சு என்ன கதை பண்ணிருக்காங்க, இதுக்குள்ள எப்படி காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, யோகி பாபு என்ன பண்ண போறாரு, சிவா என்ன பண்ண போறாரு, 5 வருஷமா ஓரமா இருந்த ஒரு படம் திடீர்னு வந்து மிகப்பெரிய அளவுக்கு எல்லாரும் பேசும் படமாக மாறுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. வேர்ல்ட்ஸ் இன்டர்நேஷனல் தான் இந்த படத்தை தயாரிச்சாங்க. அவங்க தான் வந்து வெளியிடவும் போறாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்புனே சொல்லலாம். ஒரு ஃபண்ட் எலிமெண்ட் வந்து கண்டிப்பா அந்த படத்துல இருக்கும். இந்த வாரம் வந்து கேங்கஸ் ரிலீஸ் ஆகுது. கேங்கஸ் கூட இந்த சுமோ ரிலீஸ் ஆகுது. அப்படிங்கும் போது இந்த வாரம் பாத்தீங்கன்னா சிரிப்புக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் பஞ்சமே இருக்காதுன்னு உறுதியா சொல்லலாம். கேங்கஸ்ல வடிவேல் பட்டை கிளப்புவாரு. இந்த பக்கம் யோகி பாபுவும் சிவாவும் சேர்ந்து என்னென்ன அலப்புற பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படம் வரும்போது தான் தெரியும். வேற லீவ் வேற விட்டாச்சு. குழந்தைங்களுக்குலாம் லீவ்ல இருப்பாங்க. அதனால குழந்தைங்கலாம் வந்து தியேட்டர்ல ஃபேமிலியா போய் படம் பார்க்க போறாங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களின் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமா மாறணும். சும்மா வெற்றி விழா கொண்டாடணுங்கிறத என்னோட ஆசை. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. சுமோவை வாழ வைங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா வந்து இன்னும் நிறைய படம் பண்ணணும்.